ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க வெளியில் பார்த்தா ரொம்பவே தைரியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே சாஃப்டான ஹார்ட்டு. யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுசாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் அவங்க உங்களை எதிரியாக இல்லை, ஆப்ஷனாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்போதுமே சமாளிச்சிருவீங்க, புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய மனசை லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பெரிய வழியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி கோவப்படுற மாதிரி தோணும். ஆனால் அது உண்மையான கோவம் கிடையாது. அது ஹர்ட்டு. நான் இவ்வளவு செஞ்சேன், இதுக்கு தான் என்னோட பதிலா அப்படின்னு மனசுக்குள்ளே எரிச்சல் வரும். வெளியில் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடித்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே நொறுங்கி இருப்பீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈகோ லெசன் அப்படிங்கிறது நடக்குது. ஈகோ குறைச்சிக்கணும் அப்படின்னு இல்லை, ஈகோவோடு சேர்ந்து செல்ஃப் ரெஸ்பெக்டும் எங்கே வரணும் அப்படின்னு ஒரு கற்றுக் கொடுக்குது. எல்லாரையுமே காப்பாற்றுறவன் நீ தான் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட்டு இப்போது உடையுது. உறவில் நீங்கள் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக சஃபர் ஆகிற மாதிரி யாருமே கவனிக்காது தான் உங்களுக்கு உண்மையான ஆபத்தாகவும் இருக்கும். அந்த அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களையே டவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் தான் ஓவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே ஒரு வார்னிங்கான சைன் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா போராட்டமும் கத்திக்கிட்டு நடக்கணும்னு கிடையாது. சில நேரம் அமைதியாக விலகிறது தான் ஒரு வெற்றி கூட. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ உன்னுடைய ஒர்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ட. ஜஸ்ட் ஸ்டெப் பேக் தான். அந்த ஸ்டெப் பேக் தான் உங்களை காப்பாற்ற போகுது. அப்போ தான் நீங்கள் யாருக்கு தேவையாக இருந்தீங்க அப்படின்னும், யார் உங்களை வேல்யூ பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ராசி சொல்கிற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவு அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே குறைக்கிறதுக்கு வரவே வராது. உங்களுடைய பவரை நீங்கள் தவறான இடத்துல செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறதுக்காக தான் வருது. நீங்கள் தவறாக செலவு பண்ணுற அந்த பவரை தான் அழிக்க வந்திருக்குது. இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது தைரியம் இருக்கும். ஆனால் ரொம்பவே கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்காது. அன்பு இருக்கும், ஆனால் ரொம்ப பவுண்ட்ரி இருக்கவே இருக்காது. சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு கண்ணாடி மாதிரி வெளியில் யாருமே உங்களை உடைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் ஓவர்லாக் பண்ணினீங்க அப்படின்னு தான் இப்போ தெரிய வருது. நீங்கள் நேசித்த உறவு உன்னை காயப்படுத்தினா கூட அதை விட பெரிய வலி அப்படிங்கிறது நீ அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். சிம்ம ராசிக்காரங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த சென்டென்ஸ்குள்ளே தான் உன்னுடைய எல்லா கஷ்டமும் ஒளிஞ்சிருக்கு. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொசைட்டி எதிர்பார்க்குது. நீ அதுக்கு பழகிட்ட. ஆனால் எல்லா நேரமும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு உணர வைக்கிற காலம்தான் இது. இப்போது இந்த நேரத்தில் உன்னுடைய உறவில் பவர் இம்பேலன்ஸாக நடக்குது. நீ கொடுக்குற அளவுக்கு திரும்ப கிடைக்கல, ஆனால் நீ கேட்க மாட்ட. அவங்க பிஸியாக இருக்காங்க. அவங்களுடைய நேச்சர் அப்படிதான்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் க்ரியேட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்கியூஸ் தான் உனக்கு ஒரு ஆபத்தாகவும் இருக்குது. ஜோதிட பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஹார்ட் லெசன் பீரியட் மாதிரி. உங்களோட இதயம் ரொம்பவே ஜீனியஸாக இருக்குது. ஆனால் ஜீனியாசிட்டிக்கு செல்ஃப் டேமேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீ இப்போ தான் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் கிளியராக நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே சொல்லாமல் நிறுத்திடுவீங்க. ஏன்னா சொன்னால் புரியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதி அப்படிங்கிறதா உங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லலாம். அந்த சைலன்ஸ் தான் உங்களுடைய ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீ ரொம்பவே சான்ஸ் பண்ண மாட்ட, யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் பண்ண மாட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டீங்க. இது ஒரு ஈகோ கிடையாது. இது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் நேசிக்கிற உறவு உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம். எமோஷ்னலாக டிபெண்ட் ஆக்கியும் அப்புறம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்.
இது இன்டர்நேஷ்னலாகவும் இருக்கலாம், இல்லை அன்கான்ஷியஸாகவும் இருக்கலாம். ஆனால் எஃபெக்ட் அப்படிங்கிறது உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃப்யூஷன், அந்த கன்ஃப்யூஷனில் நீ உன்னுடைய பவரையே இழக்காத அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ரொம்பவே ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் இவ்வளவு நாளாக அவர்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் என்ன யார் ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லையே அப்படிங்கிற கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்குது. இனி அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அந்த ரியலைசேஷன் தான் உங்களை மாற்றவே போகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்பவே சரியாகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ எப்படின்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப செலக்டிவாக தான் எல்லாமே பண்ணுவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுடைய பலன் சொல்கிற கடைசியான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை எப்பயுமே தாழ்த்த வரலை, உங்களுடைய சிங்கத்தனத்தை நினைவூட்ட தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் அடிமை இல்லை. உறவு இருக்கும், ஆனால் பயம் இல்லை. தைரியம் இருக்கும், ஆனால் தியாகம் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவுமே தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய மனசு அப்படிங்கிறது வெளியில் காட்டக்கூடிய அளவு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஆழம். நீ சிரித்து பேசுகிறதுக்குள்ளே எவ்வளவு பாரம் இருக்கும் அப்படிங்கிறத உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே நீ சமாளிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் இருக்கிறத அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு பாரம் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியும். எல்லாருமே நீ சமாளிச்சிருவேன்னு சொன்னாலுமே உன்னுடைய கஷ்டத்தை உன்னோட கையிலேயே விட்டுருவாங்க. அதையே நீ கடமையாக நினச்சி ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இப்போ அந்த கடமை தான் உனக்கு சுமையாக மாறியிருக்கு. நீங்கள் நேசித்த உறவு உங்களை திட்டலை, அடிக்கலை, ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வலிக்கும். நான் இருந்தேனா இல்லையான்னு உனக்கே சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் தான் மனசுக்குள்ளே நெருப்பாக எரியும். இந்த நேரத்தில் நீ அடிக்கடி தனியாக இருக்க விரும்புவ. முன்னாடிலாம் எப்படின்னா கூட்டம் ரொம்ப பிடிச்சா கூட இப்போது நீ அமைதியை தேடுற. அது தப்பே கிடையாது. ஆனால் அது உன்னுடைய மனசு அப்படிங்கிறத உன்னை ரொம்பவே காப்பாற்றிக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்குது. அந்த அமைதியில் தான் நீங்கள் நிறைய உண்மையை கண்டுபிடிக்க முடியும். உறவில் நீங்கள் தலை நிமிர்ந்து நின்னாலுமே உன்னுடைய மனசு அப்படிங்கிறது சில நேரம் உடைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் யார்கிட்டேயுமே அதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சொல்லியும் பயன் இல்லை அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த மௌனம்தான் உங்களுடைய ஒரு கவசமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய உறவுகளில் வடிகட்டுற நேரம்னு சொல்லலாம். யார் உங்களுடைய உண்மையாக இருக்காங்க, யார் உங்களுக்கு தேவைக்காக மட்டுமே இருக்காங்க, யார் தேவைக்காக மட்டுமே நெருங்குறாங்க அப்படின்னு தெளிவாக புரிய ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். அந்த புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே சுத்தமாக இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே வேரூன்றி நிற்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஓடுற வாழ்க்கை ஒரு நாளைக்கு மனசையே காலி பண்ணிடும். அதனால் இப்போது நீங்கள் உங்களையே திருப்திப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நேசித்த உறவால் உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா, உன்னுடைய அமைதி போச்சுன்னா, அந்த உறவு எவ்வளவு அன்பானதாக இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்கானது கிடையாது. இந்த உண்மை புரிகிற நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ உன்னுடைய எல்லைகளை அமைதியாக அமைச்சுக்குவ. கோபம் இல்லாமல், சண்டை இல்லாமல், இவ்வளவு தான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுவேன். அந்த முடிவு தான் உன்னை எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடியதாக இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க கடைசி ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து என்றைக்குமே உங்களை தாழ்த்த வரலை. உங்களுடைய மதிப்பை கூட்டுறதுக்கு தான் வந்திருக்குது. உங்களுடைய மதிப்பை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்காக, யாருமே உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சீரும் சிறப்புமாக போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் பயம் இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் இழப்பு பயம் இருக்காது. தைரியம் இருக்கும், ஆனால் சுயநலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பொழுதுமே இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நல்லா நடக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இனிமையான வருடமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.